ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கள் ஊரை காமிக்கிறேன் பாருங்க. எந்த ஊருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது எங்கள் ஊரோட மலை. எங்கள் ஊரில் எல்லாமே பூந்தோட்டம் தான். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பிச்சி பூச்செடி இருக்கு பாருங்க. ஃபுல்லாமே பூ தான் எங்கள் ஊரில். நான் இப்போ காமிக்கிறது வந்து பிச்சி பூச்செடி. அங்கே பாருங்க, அங்கே அரளிப்பூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது வந்து அரளிப்பூ செடி. இந்த எல்லோ கலரில் தெரியுது பாருங்க, அது ஃபுல்லாமே செவந்தி பூ பாருங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டு முன்னாடியே இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மல்லிகைப்பூ தோட்டம் எங்கள் வீட்டு முன்னாடியே இருக்கு. பாருங்க, இப்போ நல்லா தெரியும். இந்த மல்லிகைப்பூ தோட்டம் அங்கே தூரமாக ஆட்டுக்குட்டி மேயுது பாருங்க, அதுதான் எங்களோட காடு. இப்போ பாருங்க, நல்லா தெரியும் செவந்தி பூலாம் பாருங்க. அங்கே அரளிப்பூ பிறக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் பிச்சிப்பூ. எங்கள் ஊரில் மலையில் இருக்கிற எல்லா மரங்களும் அப்படியே காஞ்சு போயிருக்கு மழை வராதனால. இது எந்த ஊருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, சுற்றி காமிக்கிறேன். எங்கள் ஊரில் 2 சைடுமே மழை தான் இருக்கும். எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாமே எங்கள் ஊர் சைடு எல்லாமே பூ தான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் பூ தான் பார்க்க முடியும். ஆனால் நான் இப்போ கொஞ்சமாக தான் காமிக்கிறேன். நான் தோட்டத்துக்கு போய் நல்லா பூ தோட்டத்தெலாம் காமிக்கிறேன். தோட்டத்துக்கு போனேன்னா இந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க, அதுதான் எங்களோட தோட்டம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இங்கே பாருங்க, நிறைய தென்னை மரம் தெரியுது பாருங்க, அதுதான் எங்களோட தோட்டம். அங்கே தான் நாங்கள் பூ எல்லாம் பிறக்க போவோம் காலையில். பாருங்க, மலையெல்லாம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஊருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.